ஓகே, நாங்க லாஸ்டா பார்த்தோம் எப்படி ஒரு வேர்ட் இன்டர்ஃபேஸ் இருக்குமே ஓப்பன் செஞ்சு எப்படி நாங்க ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ற அதுக்குள்ள உள்ள ரிப்பன் ஹோம் டேப் அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்தோம் ஹோம் டேப்பை. இப்போ நாங்க பார்க்க போறோம் ஹோம் டேப்பு போற இருக்கிற இன்சர்ட் டேப்பை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ லாஸ்டா நாங்க இதே டாக்குமெண்ட்டை வச்சு தான் நாங்க இந்த ஹோம் டேப்பை நாங்க கம்ப்ளீட் பண்ணோம். அப்படியே நாங்க இன்சர்ட் டேப்பை போகிறோம். இப்போ ஹோம் டேப்ல நாங்க எல்லாம் பார்த்தோமே கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி சொல்றேன். இது மேலாவலத்தை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ரிப்பன் சொல்லுவோம். அதுக்கு கீழே உள்ள ஒவ்வொன்றையும் டெப்னு சொல்லுவோம். ஹோம் டேப், இன்சர்ட் டேப், ட்ரோ டேப், டிசைன் டேப் அப்படின்ட்டு வர எல்லாத்தையும் டெப்னு சொல்லுவோம். அதுக்குள்ள வர எல்லா விஷயங்களையும் நாங்க பார்த்தோம். இப்ப இன்றைக்கு நாங்க இன்சர்ட் டேப்புக்குள்ள போகிறோம். இன்சர்ட் டேப் அப்படின்ட்டு அதுக்குள்ள என்னவெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பேஜஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. டேபிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன், மீடியா, லிங்க்ஸ், கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹெடிங்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இதை நாங்க ஒவ்வொன்றா தனித்தனியா பார்க்க போறோம். நாங்க இப்ப ஒரு டாக்குமெண்ட் ஒரு எது இருந்தாலும் ஒரு டாக்குமெண்டோ ஒரு அசைன்மெண்டோ ஒரு புக்கோ எது கிரியேட் பண்றேன்னு சொன்னாலும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேஜ் ஒன்று போடுவோம். என்ன கவர் பேஜ்ன்னு சொல்லுவோம். அதை அந்த கவர் பேஜ் என்னதுன்னு சொன்னா ஒரு புக்கோட முன்னட்டை, ஒரு அசைன்மெண்ட்ற முன்னட்டை, அதைத்தான் சொல்லுவோம் நாங்க கவர் பேஜ்ன்னு. நாங்க ஸ்கூல்ல எல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்ன்னு சொல்லிட்டு இருப்போம். அதைத்தான் இங்க கவர் பேஜ்ன்னு சொல்லுவோம். இந்த கவர் பேஜ் வந்து இப்ப இதுகிட்ட நாங்க கிரியேட் பண்றோம்னு சொன்னா டெஸ்ட்டுக்கு தான் கிரியேட் பண்ணுவோம். இப்ப நாங்க டாக்குமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு சம்டைம் நாங்க என்ன செய்வோம், கவர் பேஜ் வந்து கிரியேட் பண்றதுக்கு ரெடி ஆகும். அந்த டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னா இப்ப இதை நாங்க என்ன செய்வோம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்டரை தட்டின என்ன செய்யும், ஒவ்வொண்டா கீழே கீழே அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டு வரும். இத நாங்க என்ன செய்வோம்னா இப்படி தட்டி தட்டி ஒரு ஒரு பேஜுக்கா கீழே எடுக்கிறதுக்கு எடுத்தோம்னு சொன்னா என்ன நடக்கும்னா நாங்க ஏற்கனவே ஒழுங்குபடுத்தி வச்சிருப்போம். ஒரு புக் கொண்டு ஒழுங்குபடுத்தி வச்சிருந்தோம்னு சொன்னா அது என்ன செய்யும், அப்படியே அவ்வளவும் ஒழுங்கற்றதா மாறிடும். நாங்க ஒரு சின்ன ஒரு என்டர் தட்டக்குள்ள வேற ஒரு இடத்துல ஸ்பேஸ் ஒன்று தட்டி எங்கேயும் போனுச்சுன்னு சொன்னா அது அப்படியே என்ன செய்யும், டாக்குமெண்ட்டை ஃபுல்லா திரும்ப நாங்க என்ன செய்ய வேண்டிய ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து திரும்ப நாங்க என்ன செய்யணும், கவர் பண்ண வேண்டி வரும். இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் இங்க நம்மளுக்கு இன்சர்ட் டேப்ல கவர் பேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கீங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்டா கவர் பேஜ்ன்ற கிளிக் பண்ணோம்னு சொன்னா பாருங்க, ஒட்டோவா நமக்கு கவர் பேஜ் இங்க டெம்ப்ளேட்ஸ் ஒட்டோ அவங்களே டெம்ப்ளேட்ஸ் தராங்க. இப்ப நமக்கு எப்படிப்பட்ட கவர் பேஜ் வேணும்னு சொல்லி இப்ப நீங்க இந்த கவர் பேஜ் வேணும்டா நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒட்டோவா உங்களுக்கு இப்படி ஒன்று வரும். ஓகேயா? அப்போ இதுல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட டாக்குமெண்ட் டைட்டில், இப்ப இந்த டாக்குமெண்ட் டைட்டில் வந்து என்ன போட போறீங்களோ அதை நீங்க போட்டோ எடுத்து கேளும். இப்ப நான் எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா இது டைட்டில். டாக்குமெண்ட் சப் டைட்டில் என்ன, இப்ப நீங்க கொடுக்க போறீங்க இன்சர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களா, ஓகேவா? நீங்க கொடுக்கணும். இதுல உங்களுக்கு தேவையான எதுனாலும் டைப் பண்ணி இது டிவைஸ் நேம், இது எந்த டிவைஸுக்கு எங்களோட கடற பேரை வச்சதால நீங்க அது காட்டுது. இப்போ உங்களோட இல்ல நீங்க உங்களோட இதை பேர் வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு காட்டும், ஒட்டோவா உங்களோட பேர் காட்டும். இப்ப இதுல சஜ்ஜாத்தோட டிவைஸ்ல சஜ்ஜாத் அப்படின்னு சொல்லி காட்டும். அதுல நீங்க இமெயில் அட்ரஸ் செட் பண்ணணும்னா இமெயில் அட்ரஸை ஒட்டோவா ஆட் பண்றேன். இந்த கவர் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டிசைன் எல்லாம் போட்டு எடுக்கிறேன்னு சொன்னா நம்ம மெனுவலா கிரியேட் பண்றோம்னா அதே டெம்ப்ளேட்டுக்குள்ள போய் நம்ம செய்யறோம்னு சொன்னா நமக்கு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நம்மளோட வேலை இலகுவா முடிஞ்சிடும். இதுல இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல. நீங்க இப்ப கவர் பேஜ் போட்டு ரிமூவ் பண்ணணும்னு சொன்னா நீங்க கீழே ரிமூவ் கரண்ட் கவர் பேஜை கொடுத்துட்டு நீங்க புதுசா ஒன்று எட் பண்ணணும்னு சொன்னா
புதுசா வேற ஏதாவது இப்ப இந்த கவர் பேஜ் உங்களுக்கு வேணும், இல்லை கீழே இருக்கு இது வேணும்னு சொன்னா திரும்ப நீங்க எட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கவர் பேஜ் எப்படி உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கவர் பேஜை கிரியேட் பண்ணிக்கே இயலும். அதுதான் தேவையில்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கலும் கவர் பேஜ்லாம். இதுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணணும். இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்.com ஒஃபிஷியல் பேஜுக்குள்ள போய் உங்களுக்கு கிரியேட் இந்த டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க கவர் பேஜ் யூஸ் பண்ணவே. ஓகே, இவ்வளவுதான் கவர் பேஜில் உள்ள விஷயங்கள். அடுத்தது பிளாங்க் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்கு. இப்போ நாங்க என்ன செய்வோம்னா ஒரு புக் ஒன்றோ ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டு போய் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு போகல ஏற்கனவே மெனுவெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், எழுதி வச்சிருப்போம். அப்படி எழுதினது தான் நாங்கள் என்ன செய்யறோம், டைப் பண்ணிட்டு போறோம். அப்ப அந்த டைப் பண்ணக்குல என்ன செய்யும், ஒரு ரெண்டு தாள் வந்து அப்படியே ஒட்டிட்டு இருந்துட்டு நான் பார்க்கல, இல்லாட்டி பறந்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டோம், எப்படியோ ஒரு வகையில மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணிட்டு ரெண்டு தாளை விட்டுட்டு இப்ப 400 பேஜ் உள்ள ஒரு புக்ல ரெண்டு தாளை விட்டுட்டு 398 பேஜ் தான் இப்ப நாங்க டைப் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்ப டைப் பண்ணி முடிச்சது கூட பேஜஸ் பார்க்கலாம் விளங்குது. நாங்க என்ன செஞ்சிட்டோம், ரெண்டு தாளை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ரெண்டு பேஜை மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணினா இடையில ஒரு 200வது பேஜில் அது இருக்குன்னு வைங்க. இப்ப இந்த பேஜ்ல இருக்கு ஆட் பண்ணணும், இந்த பேஜுக்கு பிறகு வரணும். அப்ப என்ன செய்வோம், நாங்க இங்க இருந்து ரெண்டு பேஜ் எடுக்கிறதுக்கு திரும்ப இங்க இருந்து என்டர் தட்டி 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 திரும்ப ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி அப்படி எடுத்தா தான் கீழே போவோம். ஒரு ஒழுங்கா ஆஃபீஸ் படிக்காத ஒரு ஆள் என்ன செய்வாரு, அப்படி தட்டி தட்டி எடுப்பாரு. அந்த டைம்ல அவருக்கு டைமும் வேஸ்ட்டு. அப்போ என்ன செய்வாரு, அந்த திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டி வரும். அதுக்குள்ள எது சரி ஒன்று மாறினுச்சுன்னு சொன்னா இதுக்காகத்தான் இந்த பிளாங்க் பேஜ் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா பிளாங்க் பேஜ் இடையில நாங்க என்ன செய்வோம், புதுசா ஒரு தாளொன்ன புக்குக்குள்ள நாங்க சொருகுற மாதிரி ஒரு பிளாங்க் பேஜை கொடுத்த பாருங்க. இப்ப இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பிளாங்க் பேஜ் கொடுக்குறோம்னு சொன்னா ரெண்டுக்கு நடுவுல பாருங்க, இப்ப இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று வந்துட்டு இப்ப நமக்கு ரெண்டு தாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பிளாங்க் பேஜை கொடுத்துட்டு அந்த ரெண்டு தாள்ற விஷயத்தையும் இதுல நாங்க இடையில எட் பண்ணிட்டோம்னா எங்களோட விஷயம் வந்து கிளியர் ஆயிடும். இதுதான் வந்து பிளாங்க் பேஜ் எங்க யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா இருக்கு. இவ்வளவுதான் பிளாங்க் பேஜ். அடுத்தது ஒன்று இருக்கு பேஜ் பிரேக்னு சொல்லி ஒரு விஷயம். இந்த பேஜ் பிரேக்ன்றது வந்து இன்னொரு நிறைய இடத்துல வரும், நம்ம பின்னாலையும் பார்ப்போம் அந்த பேஜ் பிரேக்ன்ற விஷயத்த. இப்ப பேஜ் பிரேக் அப்படின்னு சொன்னா ஒரு பேஜை வந்து பிரேக் பண்ற, அதாவது இந்த பேஜ்ல உள்ள விஷயங்கள் இப்ப ஒரு சொல்றேன் உங்களுக்கு. நாங்க அந்த பேஜ்ல இப்ப பாருங்க, இப்ப செலக்ட் பண்றோம். இப்ப செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஜுக்கு நாங்க ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்குறோம்னு சொன்னா ஹோல் டாக்குமெண்ட்டுக்கு எஃபெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, இந்த பேஜ் பிரேக்கை நாங்க பின்னால பார்ப்போம். இப்போ நார்மலா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். பேஜ் பிரேக்ல நாங்க என்னன்னு சொன்னா இத ஒரு பேஜ் பிரேக் கொடுத்தோம்னா ஒரு பேஜுக்கு பிரேக் கொடுத்தோம்னு சொன்னா ஒட்டோவா ஒரு பேஜ் 100 ஆகும். இந்த பேஜோடய முடிஞ்சிடும். இப்ப மேல வர விஷயங்கள் ஃபுல்லா இதுக்கு என்ன இந்த டாக்குமெண்ட்டை வந்து இது தனியா ஒரு செப்பரேட்டா பிரிச்சு எடுக்கும். இப்போ ஒரு புக் ஒன்று அடிக்கிறோம்னு சொன்னா ஒரு யூனிட் ஒன்று வந்துட்டு ஒரு யூனிட், 2 யூனிட், 3வது யூனிட் அப்படின்னு தான் போகும். இப்ப ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இடையில பேஜை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஒரு ஒட்டோவா பிளாங்க் பேஜ் ஒன்று வரும். இப்போ அது என்னத்தை குறிக்குன்னு சொன்னா இவர் ஒரு செப்பரேட் ஆள், அதுக்கு பிறகு வர இவர் ஒரு செப்பரேட் ஆள், இவருக்கு இடையில ஒன்றும் நடக்காது. இப்ப புக்ல எல்லாம் யூனிட்டுக்கு நம்பர் போட்டிருப்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு யூனிட்டும் வந்து சில புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட் நம்பர்ஸ் அந்த ஆர்டர்ல வந்து இருக்கும். அதாவது இரும இலக்கம் டெசிமல் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணாம ஒட் நம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கும். அந்த ஒட் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ற பேஜ் பிரேக் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒரு இதுல வந்து இதுல இந்த ஒட் நம்பர்
அந்த சீரீஸ்ல வந்து ஓப்பனா இதுக்கு வந்து பேஜ் பிரேக் யூஸ் பண்ணுவோம். அந்த பேஜ் பிரேக் பின்னால ஒரு நம்ம ரெஃபரன்ஸுக்குள்ள இதை பார்ப்போம். ரெஃபரன்ஸுக்குள்ள நாங்க இந்த இதுக்குள்ள இந்த லே அவுட் டேப்ல பிரேக்ஸ் வந்து இருக்கு. அதுல நிறைய பிரேக்ஸ் இருக்கு. அந்த பிரேக்ஸை தனித்தனியா பார்க்கல, உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கல, ஒழுங்கு ஆட்டோவா எல்லாமே விளங்கும். இதுதான் வந்து இந்த பேஜ் பிரேக். அடுத்தது வந்து டேபிள். டேபிள்னு செலக்ட்ல நமக்கு தெரியும் ஒரு டேபிளை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம்னு சொன்னா, முதலாவது ஒரு ட்ரா பண்ணுவோம். ஒரு டேபிள் ஒன்று வேணும்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், முதலாவது மெத்தட் வந்து ஒன்று ட்ரா பண்ணுவோம். எங்களுக்கு 2 டேபிள் வேணும், 2 column 2 ரோ வேணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம், இப்படி எடுத்து டேபிளை நாங்கள் ஒட்டவா இப்படி போண்டா நாங்க டேபிளை ட்ரா பண்ணி எடுப்போம். இது வந்து என்ன செய்யணும், எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நினைச்ச மாதிரி இப்போ இந்த டேபிளும் எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு. இதை அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு இடையில நமக்கு டைம் நிறைய டைம் வேஸ்ட் ஆகிட்டு போகும். அதனால இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்டான முறை இல்லை. அதனால நாங்க என்ன செய்வோம், இதுக்கு வேற ஒன்று யூஸ் பண்ணுவோம். பாருங்க, இப்ப நாங்க அன்டூ பண்றேன். ஓகேயா, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இன்சர்ட் டேப்புக்குள்ள ஒரு டேபிள் ஒன்று, இப்ப 2 column உள்ள ஒரு டேபிள் வேணும்டா இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு. இந்த இன்சர்ட் டேபிள் இந்த நம்மளுக்கு பாருங்க, இப்ப 2 இது ஒன்று, இதை வந்து நாங்க சொல்லுவோம் கொலம்னு சொல்லி. இது அவ்வளோத்தையும் கொலம்னு சொல்லுவோம், இதை ரோன்னு சொல்லுவோம், இதை கொலம்னு சொல்லுவோம். சரியா, இப்ப எங்களுக்கு எத்தனை கொலம் வேணும்னு சூஸ் பண்றோம். இப்ப 4 கொலம் வேணும். இப்ப பாருங்க, ஒட்டவாங்க செலக்ட் பண்ண இங்க கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இங்க 4 கொலம் வேணும். ஓகே, 4 கொலம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம். இப்ப எங்களுக்கு ஒட்டவா டேபிள் கிரியேட் ஆகிட்டு பாத்தீங்களா. இப்ப லேசா டேபிள் கிரியேட் ஆகும். ஆனா இதுக்குள்ள உள்ள விஷயங்கள்ல நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொன்றா டைப் பண்ணணும். இப்படி டைப் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன செய்யும், டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ இது ஒரு டேபிள்னு சொன்னா, இது 2 columnல ஒரு டேபிள் ஒன்று இப்போ நாங்கள் கிரியேட் பண்ண போறோம். பாருங்க, சாம்பிளுக்கு ஒன்று கிரியேட் பண்றேன்னு சொன்னா, இன்சர்ட் டேபிளுக்குள்ள 2 column வேணும். எத்தனை ரோவில் வேணும், 1 2 3 4 5 ரோ வேணும். 5 ரோவில் எங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம், இந்த ஐட்டம் அப்படின்றது எங்களுக்கு தேவை. இப்போ ஒவ்வொன்றா டைப் பண்ணுவோம். ஐட்டம் டைப் பண்ணிட்டு எதெல்லாம் வேணுமோ நீடட் இப்படின்னு ஒவ்வொன்றா டைப் பண்ணி என்ன செய்வோம், போவோம். அப்படி இல்லாட்டி இப்படி இது இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்வோம், அதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுவோம். அப்படியே நாங்க ஒவ்வொன்றா தனித்தனியா எடுக்கிறதுக்கு இங்க என்ன செய்யும், டைம் போயிட்டே இருக்கும். அப்போ டைம் போயிட்டு இருந்தா நமக்கு இது ஒரு எஃபிஷியன்டான ஒரு மெத்தட் இல்லை. இப்படி எங்களுக்கு இப்படி டேட்டாஸ் இருந்துச்சு எட் பண்றதுக்கு சாஃப்ட் காப்பியா, அப்ப நாங்க எப்படி லேசா எட் பண்ற அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப இப்படி ஒரு டேபிள் ஒன்று நமக்கு வந்துட்டு இப்படி கிரியேட் பண்றதுக்கு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த டேபிளை இப்ப பாருங்க, இன்னொன்று இருக்கு. நாங்க டேபிளை வந்து இன்செர்ட் பண்ணுவோம். சரியா, இந்த டேபிளை வந்து இன்செர்ட் பண்ணி எடுப்போம். சரி, இப்ப இதை வந்து நாங்க இந்த டேபிள்
இது எவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம், கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்கு. இப்போ இதை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்ன என்ன நடக்கும்னு பாருங்க. ஓட்டோவாது டேபிளா கன்வெர்ட் பண்ணு இல்லை கேட்குது 2 கோலம் எத்தனை ரோ அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் செப்பரேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணணும். இதுக்கு செப்பரேட்டர் ஏன் யூஸ் பண்றது இப்போ விளங்க பாருங்க. இப்போ இப்படி கொடுத்துட்டேன் பாருங்க. இப்போ எப்படி வந்திருக்கு, ஐட்டம் நீடட் பாருங்க. ஒட்டோவா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணு பட்டுட்டு. இப்போ இதை கிரியேட் பண்ண முதல் செப்பரேட்டர்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் இதை ஒவ்வொன்றுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு சொன்னா டெப் ஒன்று விட்டு இருக்கு. ஐட்டமுக்கு பக்கத்துல ஒரு டெப், புக்குக்கு பக்கத்துல ஒரு டெப், பென்சிலுக்கு பக்கத்துல ஒரு டெப், பென்ஸுக்கு பக்கத்துல ஒரு டெப், ஹைலைட்டருக்கு பக்கத்துல ஒரு டெப், இந்த செஷனுக்கு பக்கத்துல ஒரு டெப் ஒன்று தட்டிருக்கீங்க. இதை வந்து செப்பரேட் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வேர்டையும் ஈச் வேர்டையும் வந்து செப்பரேட் பண்ணிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு லேசா செல்றேன்னு சொன்னா இப்ப பாருங்க, இன்சர்ட்டுக்குள்ள டேபிளுக்குள்ள போய் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிளுக்கு கொடுத்தோம்னு சொன்னா இங்க கேட்குது பாருங்க, ஒட்டோவாது 2 கொலம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அது ஒட்டோவா எத்தனை ரோன்னு சொல்லி எடுத்துரு. இங்க பாருங்க செப்பரேட்டட் டெக்ஸ்ட் எட் பேராகிராஃப் கொமாஸ் டெப் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப நான் டெப்பை கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு விளங்கு இல்லை. நான் இப்போ கமாஸ் கொடுத்து காட்டுறேன், உங்களுக்கு ஒட்டோவா விளங்கு பாருங்க. இப்ப இதுக்கு பக்கத்துல ஒரு கமா, இந்த ஐட்டமுக்கு பக்கத்துல ஒரு கமா கொடுக்குறேன். இந்த புக்குக்கு பக்கத்துல ஒரு கமா, பென்சிலுக்கு பக்கத்துல கமா. எது எதெல்லாம் ரோவா இருக்கோ உங்களுக்கு அது பக்கத்துல கமா கொடுத்துக்க வேணும். சரியா? ஓகே. இப்ப இந்த கமா கொடுத்துட்டு இப்ப நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப என்ன செய்யலாம், கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் இதை கொடுத்துட்டு நாங்க இப்ப பாருங்க செப்பரேட்டட் டெக்ஸ்ட் ஒட்டோவா கமாஸ்ன்னு சொல்லி அதை எடுத்துட்டு இப்ப நான் ஓகே கொடுத்துட்டா டேபிளா கன்வெர்ட் ஆகிடும். பாத்தீங்களா? இப்ப எவ்வளவு லேசா நாங்க ஒரு டேபிளை கிரியேட் பண்ணலும். இதே நாங்க ஒரு பெரிய டேபிள் ஒன்று இருக்கு, அப்ப அந்த டேபிள் அவ்வளோத்தையும் டைப் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், எங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? அவ்வளோ டைமும் இதால மிச்சம். ஓகே, இதுல வந்து நீங்க இப்படி டேபிளை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான மாடல் டிசைனை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த டேபிள் என்ன டிசைன்ல வேணும், எந்த டிசைன்ல வேண்டா இந்த டிசைன்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிசைன் நீங்க போட்டோ எடுத்துக்கலும். இந்த டிசைன் வேணுமா, வேற எந்த டிசைன் வேணும்னாலும் போடலாம். அதுல பார்டர் சேஞ்ச் பண்ணிக்கலும். உங்களுக்கு பார்டர் என்ன மாதிரி பார்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோவா நீங்க பார்டர் விடுங்க. அடுத்து ஷேடிங் நாங்க பார்த்தோம். ஷேடிங் ஒன் டைம் என்ன மாதிரி ஷேடிங் சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஷேடிங் பண்றதுன்னா ஒரு டேபிளுக்கு ஷேடிங் பண்ணலும். நீங்க அதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலும். நீங்க என்ன பார்டர் என்ன மாதிரி பார்டர் வேணுமோ அந்த மாதிரி பார்டர் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேயா? அடுத்தது வந்து நீங்க டிசைனுக்குள்ள நீங்க பார்க்கலாம். இப்ப டிசைனுக்குள்ள வந்து நீங்க மாடிஃபை பண்ணல, நிறைய டேபிள் எடுத்து மாடிஃபை பண்ணி அதுக்குள்ள நீங்க என்ன மாதிரி அப்ளை பண்ணலுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டோ அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டேபிள்லையும் அதோட ஃபோன்ட் எப்படி சேஞ்ச் பண்ற லாஸ்டா நாங்க பார்த்தோம். அந்த டேபிளுக்குள்ள வர ஃபோன்ட்டுகள் அதோட சைஸு அதெல்லாம் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேபிள் டிசைன் பண்ணி எடுத்துக்கலும். இப்போ நீங்க ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா ஒட்டோ வாங்க டேபிள் டிசைன் அப்படின்ற ஒரு டெப் ஒன்று ஓப்பன் ஆகும். டேபிள் லே அவுட் அப்படின்ற ஒரு டெப்பும் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள நீங்க டேபிளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. அதை நாங்க ஹெட் பண்ணி செஞ்சுக்குவோம்.
அடுத்தது அந்த இவ்வளவுதான் இந்த டேபிள்ல உள்ள விஷயங்கள். ஓகே, அடுத்தது வந்து ஒரு டாக்குமெண்ட்ல நாங்க என்ன செய்வோம்னா பிக்சர் வந்து எட் பண்ணுவோம். ஒரு பிக்சர் எப்படி எட் பண்ற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் நாங்க டைப் பண்ணிட்டு போறோம். இப்போ இடையில எங்களுக்கு இதுகிட்ட ஒரு பிக்சர் ஒன்று எட் பண்ணணும். இப்போ பிக்சர் ஒன்று எட் பண்ண போறோம்னா இன்சர்ட் டேபுக்குள்ள வந்து பிக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அந்த டேபுக்குள்ள நாங்க இன்சர்ட் டேபுக்குள்ள பிக்சர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டிவைஸ்ல பிக்சர் இருந்துச்சுன்னு சொன்னா திஸ் டிவைஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி எடுப்போம். செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு உங்களோட எங்க நீங்க உங்களோட பிக்சரை வச்சிருக்கீங்களோ அங்க நாங்க ஒட்டவா போகணும். போயிட்டு அந்த பிக்சரை செலக்ட் பண்ணி எடுப்போம். இப்போ நாங்க ஒரு பிக்சர் ஒன்று போட சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில பிக்சரை போட ஆரம்பிச்சுன்னா இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னா ஒட்டோவா என்ன செய்யும், இங்க இந்த பிக்சர் வந்து ஹெட் ஆகிரும். இந்த ஹெட் ஆகின பிக்சரை நீங்க என்ன செய்யணும், இப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணி எடுத்துக்கணும். நான் அதை க்ராப் பண்ணி எடுக்கிறேன், சின்னதாக்குறேன். சின்னதாக்கிட்டேன். இல்லை எனக்கு இந்த பிக்சர் ஃபுல்லா வேணாம், இந்த பில்டிங் மட்டும்தான் வேணும், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், க்ராப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அதை கொடுத்து நீங்க க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்தியாவில் சைட்ல இங்க இருக்கு க்ராப் பண்ற. நாங்க என்ன செய்ய போறோம், எங்களுக்கு தேவையான அளவுக்கு க்ராப் பண்ண போறோம். இது மட்டும்தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா ஓகே, இவ்வளவுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், க்ராப் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, இத இப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க க்ராப் பண்ணிட்டு நீங்க என்டர் தட்டினீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஓட்டோவா க்ராப் ஆகிடும். அப்ப இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா அந்த பிக்சர் ஆப்ஷன்ல இல்லை. இப்போ நாங்க என்ன செய்வோம், இந்த பிக்சரை செலக்ட் பண்ணோம்னு சொன்னா ஓட்டோ அந்த பிக்சர் ஃபார்மேட் அப்படின்ற ஒரு டேப் பண்ணும், ஓப்பன் ஆகும். இங்க நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பிக்சரை சுத்தி என்ன செய்யணும், நாங்க இதை போட்டோம். இது என்ன செய்யணும், இதை சுத்தி தான் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வரணும். அப்படின்ற நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்போம், புக்ல எல்லாம் பார்த்திருப்போம். அதுக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ரெப் டெக்ஸ்ட் அப்படின்ற விஷயத்த யூஸ் பண்ணுவோம். பாருங்க, அதுல உங்களுக்கு தேவையான மாதிரி பாருங்க. இப்ப இதை கொடுத்துட்டோம், ஸ்கேரை கொடுத்துட்டோம்டா இதுக்கு இதுக்கு பிறகு வர இந்த இடமெல்லாம் கவர் ஆகி ஒட்டவா என்ன செய்யும், இந்த டெப் எல்லாம் ரப் ஆகி வரும், டெக்ஸ்ட் எல்லாம் ரப் ஆகி வரும். சரியா, இந்த பிக்சரை நீங்க பாருங்க. அதே மாதிரி பிக்சரை நீங்க என்ன ஃபார்மேட்ல போட போறீங்களோ அந்த ஃபார்மேட்ல பொசிஷனுக்கு நீங்க எடுத்துக்கலும். இப்ப சைட்ல லெஃப்ட் கார்னர்ல வச்சுட்டா லெஃப்ட் கார்னர் போடலும், சென்டர்ல வேணும்னு சொன்னா அதாவது சென்டர்ல வேணும்னு சொன்னா சென்டர்ல. இப்போ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொசிஷன்ல நீங்க வந்து பிக்சரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்க இயலும். சார் நாங்க பிக்சரை வந்துட்டு கூகுள்ல டவுன்லோட் பண்ணி போடணுமா சார்? ஓ, நான் போடல. இதுக்கு போறோம், இது வந்து டிவைஸ்ல உள்ள பிக்சரை போடுறதுதான் இப்ப சொன்னது. இல்லாம நீங்க ஆன்லைன்ல நீங்க பிக்சர் போட போறீங்கன்னு சொன்னா இன்சர்ட் டேபுக்குள்ள போங்க. அதே மாதிரி பிக்சருக்குள்ள போய் ஆன்லைன் பிக்சர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. பாருங்க, ஆன்லைன் பிக்சர்ன்ற அந்த ஆப்ஷனை கொடுத்தா நெட்வொர்க் எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவுக்கு குயிக்கா இது வந்து வரும். அதுல நாங்க ஆன்லைன் பிக்சர்ல போய் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். என் நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதனால இப்ப வருது இல்லை, கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே சார், ஓகே சார், அடுத்தது பார்ப்போம். இப்ப பாருங்க, அப்போ இதுக்குள்ள நீங்க செட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற கிளிக் பண்ணிட்டேன்டா.
சார் எனக்கு ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார். ஸ்கிரீன் வழங்குது இல்லையா? யாருக்கு ஸ்கிரீன் வழங்குது இல்ல? மைச்சாக்களுக்கு விசிபிள் ஆகுது தானே? ஆமாம் சார் சார் எங்களுக்கு ஸ்க்ரீனை விளங்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணலைம்மா ஸ்க்ரீனை. ஸ்கிரீன் சின்னதா இருக்கா? ஆ ஆ யா கொஞ்சம் சின்னதாக இருக்கு. இப்ப இது வந்து ஆன்லைன் பிக்சர் போட்டோம். இப்ப ஆன்லைன் பிக்சர் கேட்டார். ஓகே விளங்கிட்டு. ஆன்லைன்ல ஒரு பிக்சர் ஒன்று போடுறது விளங்கிட்டு தானே? ஆமாம் சார் விளங்கிட்டு. ஓகே. உங்களுக்கு இது சின்னதா இருக்கேன்னா இப்ப பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? இது ஓகேயா? ஓகே இவ்வளவுதான் வரும் ஸ்கிரீன். இதுக்கு மேல பெருசா கேளாது இதுல. ஓகே சார். ஓகே ஓகே. இந்த இப்ப நாங்க பிக்சர் ஒன்று எட் பண்றது பார்த்தோம். சார் அந்த ஒரு பேராகிராஃப் ஒரு இதுல வந்துட்டு சார் ஒரு பக்கத்துல வந்துட்டு ஒரே பிக்சரை இன்னொருத்தரம் கிளிக் பண்றேன்டா காப்பி பண்றேன்டா எப்படி சார்? நீங்க அதே பிக்சரை நீங்க காப்பி பண்ணிட்டு போடலும். கண்ட்ரோலோட சி பிடிக்கணும் சார். கண்ட்ரோலோட சியை தட்டினீங்கன்னா அப்படித்தானே? ஷார்ட்கட்ல காப்பி ஆகும். நீங்க பிக்சரை இப்படி இங்க பிக்சரை காப்பி பண்ணாலும் பிக்சர் காப்பி ஆகும். நீங்க அதே பிக்சரை நீங்க கீழே கொண்டு வந்து கண்ட்ரோலோட வியை தட்டினீங்கன்னா பேஸ்ட் ஆகும். கண்ட்ரோல் இல்லாட்டி பேஸ்ட் பண்ணீங்கன்னாலும் பேஸ்ட் ஆகும். ரைட் கிளிக்கை தட்டி. பிக்சர்ஸ் வந்து அதை எடுத்து போடுறேன்னு வைங்களே, அப்படின்டா இன்சர்ட்டுக்கு போய் தான் எடுக்கணும் பிக்சர்ஸ. இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு பிக்சர் ஒன்று எடுக்கிறதுக்கா இல்ல அதே பிக்சர் எடுக்கிறதுக்கா? அதே பிக்சர் எடுக்கிறேன்டா. இப்ப நான் இந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் இந்த பிக்சர். இல்ல இதே சார் பிக்சர் எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் போல விட்டுட்டு வருது, அந்த கட்டாய் வருது. அதுதான் ரெக்கார்டிங் கிடைக்கும் தானே சார்? ரெக்கார்டிங் கிடைக்கும். இப்ப இதே பிக்சரை நீங்க ஓகே இதே பிக்சரை நீங்க போடுறேன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரைட் கிளிக்கை தட்டி இங்க கொப்பின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க கொப்பி பண்ணுங்க. கொப்பி பண்ணிட்டு நீங்க எங்க போட போறீங்களோ அதுக்கிட்ட இந்த கேசர் நாங்க கொண்டு திட்டோம். இது பேர் கேசர். இப்ப இதுக்கு பக்கத்துல நாங்க போட போறோம்டா இதுகிட்ட ஒரு கிளிக் கொண்டு பண்ணிட்டு ரைட் கிளிக்கை தட்டி திரும்பவும் பேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள இந்த போட்டோ அப்படின்ற ஒரு இமேஜ் பிக்சர் அப்படின்னு சொல்லி காட்டும். இதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோவா என்ன செய்யும், இந்த பிக்சர் வந்து வந்துடும். சரி அதே பிக்சரை போடுறேன்னு சொன்னா. அப்படி இல்லையா நீங்க வேற பிக்சர் போடுறேன்னு சொன்னா தான் நீங்க இங்க பிக்சருக்குள்ள போய் இன்சர்ட் பிக்சருக்குள்ள எங்க இருக்கோ திஸ் டிவைஸ்ல இருந்தா அங்க போய் நீங்க எந்த பிக்சரை இப்ப இந்த பிக்சரை போட போறீங்கன்னா இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா வேற பிக்சர் போடுறா ஆட்டோவா நீங்க அந்த அதே பிக்சர் வந்துடும். ஓகேயா? ஓகே இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு சொன்னா நான் ரெண்டையும் இதுல சொல்லியிருக்கேன். ரெக்கார்டிங்ல நீங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு போட்டவா விளங்கும். இப்ப இது எப்படி சார் மூவ் பண்ற எப்படி சார்? இது ஒரு பிக்சர் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மூவ் பண்றதுக்கு
எங்க எப்படி மூவ் பண்ண போறீங்க நீங்க? இப்ப இந்த பிக்சரை சைட்டுக்கு மூவ் பண்ணணுமா, கீழே அப்படி மூவ் பண்ணணுமா, அது கேக்குறீங்களா? ஓம் சார் இப்ப எல்லாம் வந்துட்டு எழுதிட்டு இப்ப லாஸ்டா வந்துட்டு அசிங்கமாக்கிதுன்னு சொல்லிட்டு கீழே எடுக்கிறேன்னு சொன்னா மூவ் பண்றது எப்படி சார்? அதுதான் கேக்குறேன். அப்படின்னு சொன்னா இப்ப இன்சர்ட் பிக்சர் எடுத்து இந்த பிக்சர் ஆப்ஷன், பிக்சர் ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இதுல எங்களுக்கு இங்க ரெப் டெக்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது இல்ல இந்த பொசிஷன்ல தான் நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பாருங்க, இப்ப இந்த பிக்சரை வந்து உங்களுக்கு இங்கால வேணும், சென்டர்ல வேணும்னு சொன்னா சென்டர்ல வச்சிருவோம். இப்ப இதை மூவ் பண்ணணும்னு சொன்னா இதை நாங்க எப்படி மூவ் பண்ணுவோம்டா, சும்மா பாருங்க, உங்களோட எரோமாக்க அதை செலக்ட் பண்ணிட்டு எரோமாக்க நீங்க தட்டினீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு மூவ் ஆகும். இப்ப லெஃப்ட் சைடுக்கு போகணும்னு சொன்னா லெஃப்ட் எரோமாக்க தட்டுங்க, லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகும். ரைட் எரோமாக்க தட்டினீங்கன்னா ரைட்டுக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி கீழே போகணும்னா கீழே எரோமாக தட்டினீங்கன்னா கீழே வரும். அதே மேல சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ சொல்லுங்க சார். எம்ஓ என்டர் அடிச்சு அப்ப மூவிங் பண்ணல சார்? வேணாங்கல்ல, எம்ஓ என்டர் அடிச்சிட்டு மூவ் பண்ணல சார் அந்த பிக்சரை? எம்ஓ என்டர் அடிச்சுட்டா ஓ நீங்க செலக்ட் பண்ணிட்டு அப்ப அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம எம்ஓ என்டர் அடிச்சோம்னா மூவிங் ஆகும் தானே? வேணாங்கல்ல, எம்ஓ என்டர் அடிச்சோம்னு சார் அந்த பிக்சருக்கு தானே சார் மூவிங் பண்ண தானே போறோம், நம்ம மூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிக்சரை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு எம்ஓ என்டர் அடிச்சோம்னு சொன்னா அந்த பிக்சரை நம்ம விரும்பின இடத்த கொண்டு வைக்கலுமா? எனக்கு புதுசா இருக்கு நீங்க சொல்றது. இல்ல சார், எப்படின்னு சொன்னா சார் பேசல தானே சார்? ஓ பேசுங்க பேசுங்க சார். எப்படி நான் சொல்றேன் சார், இப்ப இந்த பிக்சர் நம்ம ஆல்ரெடி போட்டிக்கிறோம் தான் சார் இப்ப சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில. இப்ப அதை வந்துட்டு நம்ம ஆக கீழே எடுக்க போறோம்னு சொன்னா இப்ப நாம வந்துட்டு இப்ப நீங்க சொல்ற மூவிங் விளங்கிட்டு சார். இப்ப லேசான மூவிங் ஒன்று தானே சார் அந்த எம்ஓ என்டர் அடிச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா இப்ப அதை வந்துட்டு நம்ம விரும்பின இடத்த மூவிங் பண்ண இருந்தானே சார்? அதான் கேக்குறேன் நான், அப்படி செய்யலுமான்னு சொல்லி. பார்க்கல, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார், ஓகே சார். அப்ப அடுத்த சாப்டருக்கு போவோம் சார். வேணாங்கல்ல, இடையில ஒரு ஆள்கிட்ட சவுண்ட் பிரேக் ஆகி வருது. சார் இவர் சொல்றது எனக்கும் புதுசா இருக்கு சார். எம்ஓ என்டர் அப்படின்றது எனக்கும் புதுசா இருக்கு. நானும் இன்னே தான் கேள்விப்படுறேன். ஓ புதுசா இருக்கு அவர்கிட்ட. யாராவது சொன்னது எம்ஓ என்டர்? இன்ஷாப். ஓகே இன்ஷாப். இல்ல சார், நான் கேட்டேன்னு சொன்னா சார். என்ன சார்? எங்க இருந்து யார்கிட்ட இருந்து படிச்சு கேளுமே. இல்ல சார், நான் வந்துட்டு எப்படி படிச்சேன்னு சொன்னா ஒட்டா கேட்ல வந்துட்டு எம்ஓ என்டர் அடிச்சா மூவ் பண்ணல சார். அதான் நான் கேட்டேன் நான். அப்ப அப்படி செய்யலுமான்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டேன். என்ன பண்றது ப்ரோ, சும்மா ப்ரோ நாங்க இப்ப பேர் என்னத்த கேட்க போறோம்? நம்ம ஜிஆர்ல அடிச்சலாமா, ஜிஆர் அடிச்சாங்க. சந்தோஷ் சாரி சார். ஓகே, நாங்க இப்ப பிக்சர் பார்த்துட்டோம். பிக்சருக்கு அப்புறம் அடுத்த விஷயம் ஒன்று பார்ப்போம். ஷேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஷேப்ஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க நிறைய ஐடி சம்பந்தமான வேலைகள் செய்யக்குள்ள கோடிங் அதுகள் படிச்சக்குள்ள ஃப்ளோ சார்ட் எல்லாம் வந்து நாங்க கிரியேட் பண்ணுவோம். ஒரு புக்குக்கு வந்து புக் கிரியேட் பண்ணிக்கல, அதுல நிறைய ஃப்ளோ சார்ட் வரும். அது உங்களுக்கு காட்டுறேன். சாம்பிளுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட். ஓகே, இது ஒரு ஃப்ளோ சார்ட். சரியா, இது ஒரு ஃப்ளோ சார்ட் பிக்சர். இது இப்ப இந்த பிக்சரை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டா வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேயா, இது ஒரு ஃப்ளோ சார்ட்னு சொன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டை
நாங்க கீழே இப்ப வரையணும், ஒரு ஃப்ளோ சார்ட் வரையணும்னுச்சுன்னா நாங்க என்ன செய்வோம், ஷேப்ஸுக்குள்ள போய் நமக்கு தேவையான எது, இப்ப இப்படி ஒரு என்ன வேணும், எங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று வேணும்னுச்சுன்னா ஷேப்ஸுக்குள்ள போய் எங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க கொடுத்துட்டு இப்ப இங்க வந்து வரைவோம். வரைஞ்சிட்டு அது ஒட்டோவா நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு தேவையான மாதிரி இங்க ஒரு கிரீன் சர்க்கிள் ஒன்று இருக்கீங்க, அதை பிடிச்சி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா எங்களுக்கு அந்த கோர்னர்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வரும். இதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கலர்ஸை வந்து மாத்திக்கலும். ஒட்டோவா இங்க பாருங்க, ஷேப்ஸ்ல ஷேப் கலரை வந்து நீங்க ஒட்டோவா மாத்திக்கலும். இது உங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு இப்போ எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரா பண்ணி எடுத்துக்கலும். இதே மாதிரி இப்ப அடுத்தது வந்து இந்த எரோ போடணும் அப்படின்னு சொன்னா அதே ஷேப்ஸுக்குள்ள உங்களுக்கு என்ன எரோ வேணுமோ அந்த எரோவை நீங்க கொடுத்துட்டு ஒட்டவா டார்க்கா வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒட்டவா ஒரு எப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று நீங்க ட்ரா பண்ற அப்படின்னு சொல்லி ஒட்டவா பார்ப்போம். இப்ப நீங்க எப்படிப்பட்ட ஃப்ளோ சார்ட் வேணுனாலும் நீங்க செய்ய இயலும். அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கால தூக்குறேன்னு சொன்னா பாருங்க, எப்படியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வரைஞ்சிக்க இயலும். சார் அந்த இதுல வந்து சைஸ கொஞ்சம் பெருசாக்குறேன் எப்படி சார்? எதுட அந்த நீங்க வட்டமண்ணு மேல போட்டிக்கிறீங்களா சார்? ஓ நீ இப்ப அத கொஞ்சம் பெருசாக்குறேன்டா. பெருசாக்குறேன்னு சொன்னா நீங்க கோர்னருக்கு வந்தீங்கன்னு சொன்னா எரோமா கொண்டு சொல்லி வரும். அந்த இதை நீங்க எவ்வளவு பெருசா வேண்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலும். ஓகே சார். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்ப இதே ஷேப்ல நீங்க எப்படி என்ன மாதிரி வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப நீங்க இதை என்ன செய்வீங்க, இப்ப இங்க வந்துட்டு நீங்க எடுத்தது இப்ப இதை நீங்க இங்க தூக்கி வைக்கும் போது இப்படி அங்க இங்கண்டு அந்த எரோமாக்கெல்லாம் மறைஞ்சு போகும். இப்ப நீங்க என்ன செய்யலும்னா உங்களுக்கு இதுலயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அப்ப பிக்சர் என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதே மாதிரி எரோமாக்ல நீங்க இப்படி எடுத்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலும் லேசான மெத்தட்ல. ஓகே, இப்ப இதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், ஒரு டெக்ஸ்ட இன்புட் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்க இன்புட் பண்ணி எடுத்துக்க இயலும். இப்ப இதுக்குள்ள வச்சு நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஒட்டோவா என்ன செய்யும், டெக்ஸ்ட வந்து இன்புட் பண்றது காட்டும். இப்ப ரைட் கிளிக் தட்டி நீங்க டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்க வரும். இப்ப இதுக்குள்ள நீங்க ஸ்டார்ட்னு சொல்லி கொடுக்க போறீங்கன்னா ஸ்டார்ட் இப்ப கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க போட்டு கேளு. இப்ப இதுக்குள்ள ப்ரொசஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதுல இது பெருசா இருக்குன்னு சொன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோன் சைஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்க இயலும். ஓகே, இதே மாதிரி இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா கிளாஸ் முடிஞ்சது பிறகு இப்படி ஒரு ஷேப் கொண்டு ட்ரா பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸா இருக்கும். இதுதான் இந்த ஷேப்ஸ்ல உள்ள விஷயங்கள். அடுத்த விஷயம் என்னன்னா, ஓகே சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த பிக்சர் இன்னும் எட் பண்ணலுமா சார்? இப்ப அதுக்குள்ள டைப் மட்டும் தானே பண்ணலும்? ஷேப்ஸுக்குள்ள அநேகமா டைப் தான் பண்ணுவோம், பிக்சர் எட் பண்றதில்ல. ஏன்னா ஷேப் வந்து நாங்க எதுக்கு கிரியேட் பண்ணுவோம்னு சொன்னா எப்படியுமே ஒரு இதை ஒன்றை காட்டுறதுக்கு தான் போடுவோம். அதுல பிக்சர் போட்டோம்னு சொன்னா போட இயலும், அது எஃபிஷியன்ட் இல்லை, அது போட மாட்டோம். அநேகமா போடுறேன்டா போட இயலும். நீங்க
பிக்சர் போட்டதுக்குள்ள விளங்காது. இப்படி ஷேப்ன்றது ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கும் அநேகமா. ஆனா ஓகே சார், ஓகே சார். கேட்டா ஏழும். இப்போ ஓகே உங்களுக்கு சார், தேங்க்யூ. எட் பண்ண ஏழுமான்னு கேட்டீங்கன்னா ஏழும், ஆனா போடுற இல்ல. அந்த விஷயத்தையும் நாங்க விளங்கி எடுத்துக்கோம். அடுத்தது வந்து ஸ்மார்ட் ஆர்ட்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு நம்ம இன்ஸ்டாட் டேப்ல. அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் உண்டு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எப்படி எப்படி ஆப்ஷன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணோன்னே பாருங்க, உங்களுக்கு என்ன வகையான ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் வேணுமோ அதை கொடுத்து எடுத்து கேளுங்க. இப்ப இப்படி ஒரு இது ஒன்று எடுக்கிறோம்னு சொன்னா, ஓகே இப்ப ஷேப்பை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த ஷேப்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்வோம், ஓகே கொடுத்துட்டோம்னு சொன்னா போட்டோ வாங்க இந்த ஸ்மார்ட் ஆர்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இது வந்து நாங்க கிரியேட் பண்றோம்னு சொன்னா ஷேப்ஸுக்குள்ள போய் தனித்தனியா அந்த டிசைன்லாம் போட்டு கிரியேட் பண்ணிடணும். இது அவ்வளோத்தையும் மொத்தமா நமக்கு தாரத்துக்கு விளங்கல சார். இந்த பிக்சர் கொஞ்சம் எடுத்தீங்க தானே, அதை கொஞ்சம் எப்படி எடுத்தேன்? இது வந்து நாங்க என்ன செய்வோம்னா இன்சர்ட் டேபுக்குள்ள போய் ஸ்மார்ட் ஆர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதை கொடுப்போம். அதை கொடுத்தோம்னு சொன்னா போட்டோவா இங்க நிறைய ஸ்மார்ட் ஆர்ட் பிக்சர்ஸ் காட்டும். இதுல நாங்க இந்த ஸ்மார்ட் ஆர்ட்ல ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னு சொன்னா ஒட்டோவா என்ன செய்யும், இப்படி வந்துடும். இப்ப இதை நாங்க என்ன செய்ய போறோம், டெக்ஸ்ட் இப்ப கிரியேட் பண்ண போறோம். இது ஒரு கோர்ஸ் உண்டு ஜாவா அப்படின்னு ஒரு கோர்ஸ் உண்டு. அடுத்தது HTML. இது வந்து C++. இது வந்து WO. சரியா? இப்படி ஒரு இது வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இதை நாங்க ப்ரெசன்டேஷன்லாம் செய்யல, இது ஓட்டோவா லேசா இருக்கும். இதை நாங்க என்ன செய்ய போறோம், இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நாங்க சேஞ்ச் பண்றேன்றாலும் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்க இயலும். இப்ப இதுக்குள்ளேயே நாங்க இப்ப கொடுத்து வேற ஒன்றா கிரியேட் பண்றேன்னு இப்ப பாருங்க, இந்த HTML CSS இந்த HTML C+ ஜாவா இது ஒட்டவா வேற ஒரு ஷேப்ஸ் கிரியேட் ஆயிட்டு இல்ல உங்களுக்கு இதுவும் ஆனா வேறத்துல வேணும் அப்படின்னு சொன்னா இப்ப இப்படி உண்டா எங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க இப்படி லேசா கிரியேட் பண்ணிட்டு போயிடணும் டாக்குமெண்ட்ல. இதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும் இந்த ஸ்மார்ட் ஆர்ட். அடுத்த விஷயம் வந்து இதுல அவ்வளவுதான். அடுத்த விஷயம் ஒன்று இருக்கு, சார்ட்னு சொல்லி. சார்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சார்ட் வந்து நாங்க எக்ஸல்ல நல்லா டீப்பா பார்ப்போம். நிறைய சார்ட்கள் எல்லாம் கிரியேட் பண்றது. இப்ப எங்க இருந்தாலும் ஒரு ஆபீஸ்லயோ விளங்கல சரி, இல்ல கலர் சேஞ்ச் பண்ண எப்படி இந்த கலர் நீங்க இந்த ஸ்மார்ட் ஆர்ட்ல உங்களுக்கு தேவையான மாதிரி டிசைன் ஒன்று வரும். ஓகே, இதுல கலர் சேஞ்ச் பண்ண இயலா. இவங்க இந்த தார ஷேப்ஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்றது இயலாது. ஓகே சார், கலர் பண்ண ஏழும் தானே சார்? ரைட் கிளிக் பண்ணாது
இதுல கலர் சேஞ்ச் பண்ண இயலும் இதுங்க வாரு. இங்க ஓ நாங்க கலர் சேஞ்ச் பண்றேன்னு சொன்னா பெஸ்ட்டுக்கு நாங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணி ஃபுல்லா ஒவ்வொன்றுக்கும் போடுறேன்னு சொன்னா தனித்தனியா போடணும். நாங்க இங்க ரைட் கிளிக் ஃபில்லுன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அந்த ஃபில்லுன்ற ஆப்ஷனுக்குள்ள போய் உங்களுக்கு தேவையான கலரை போட்டு கேளும். இதுல அப்படி இல்ல ஃபுல்லா போடணும்னு சொன்னா இதை ஃபுல்லா கிளிக் பண்ணி எடுக்கணும். நம்ம ஒரு தனித்தனி எடுக்காம எல்லாத்தையும் ஆல் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரைட் கிளிக் தட்டிட்டு ஃபில் கொடுங்க. ஃபில்லுல நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கலர் பண்ண இயலும். ஓகேயா? ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணி கேளும். இதுல அடுத்த விஷயம் தான் வந்து நாங்க பாக்குறது ஸ்கிரீன்ஷாட் அப்படின்ட்டு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு டாக்குமெண்ட் நாங்க கிரியேட் பண்ணிட்டு போகக்குள்ள எங்களோட டாக்குமெண்ட்ல பின்னால உள்ள ஒரு விஷயத்த நாங்க என்ன செய்வோம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை அப்படியே போட போறோம். அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் ஆப்ஷனை நாங்க யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்கிரீன்ஷாட்டை கொடுத்துட்டு இங்க ஏற்கனவே நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதை நீங்க ஆட்டோவா கொடுத்து இங்க நீங்க போடலும். ஸ்கிரீன்ஷாட் இருந்தா. அப்படி இல்லை நீங்க ஸ்கிரீன்ஷாட் இனித்தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், இன்சர்ட் டேப்க்குள்ள இந்த ஸ்கிரீன்ஷாட் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸ்கிரீன் கிளிப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குன்னு பாருங்க. ஒட்டோவா அவங்களோட பேக்ரவுண்ட் வந்துடும். அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வரைஞ்சி அந்த பேக்ரவுண்ட் வந்துடும். அந்த பேக்ரவுண்டை நீங்க என்ன செய்யணும், செலக்ட் பண்ணி எது தேவையோ அது நீங்க எடுக்கலும். இப்படி ஆப்ஷன்ல நீங்க என்ன செய்யணும், ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போட போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்க பேக்ரவுண்ட்ல என்ன செய்யணும், எடுத்து வச்சிருக்கணும் டெஸ்ட்டுக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு போட்டோ உண்டு, நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டோ பிக்சர் இருந்தா போட்டோவா போடுவோம். ஒரு வெப்சைட்ல ஃப்ரண்ட் பேஜை போடணும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு வெப் பேஜை போட்டு இப்ப இந்த ஆப்ஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், இதுல உள்ள ஸ்கிரீன்ஷாட்டை கொடுத்துட்டு இன்சர்ட்ல போய் ஸ்கிரீன்ஷாட்டை கொடுத்தோம்னா ஒட்டோ என்ன செய்யும், இந்த பேஜ் தான் எங்களுக்கு விசிபிள் ஆகும். அப்போ இதை நாங்க என்ன செய்வோம், ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போட போறோம். அப்படிதான் இதை நாங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி லேசா போட்டு கேளும். இதுதான் இந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற விஷயம். இதுல உள்ள வேற ஒன்றும் இல்லை இந்த ஸ்கிரீன்ஷாட்ல. அடுத்த விஷயம் லிங்க், ஹைப்பர் லிங்க் சொல்லுவோம். இந்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு அந்த பிக்சர் காப்பி பண்றேன் கண்ட்ரோல் பிரேக் ஆகி வருது. நீங்க பேசுறது கிளியர் இல்லாம இருக்கு சார். இப்ப இந்த பிக்சரை காப்பி பண்றேன்டா கண்ட்ரோல் சியா எஸ்ஸா? கண்ட்ரோலோட சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். ஓகே சார். ஓகே, அடுத்த விஷயம் தான் ஹைப்பர் லிங்க். இதை சொல்லுவோம் ஹைப்பர் லிங்க் சொல்லி. இது என்னன்னு சொன்னா ஒரு லிங்க் கொடுக்குற, இப்போ ஒரு டேபிள் உண்டோ இல்லாட்டி ஒரு ஒரு டிரான்ஸ்லேட்டோ, இப்போ பாருங்க ஒரு டாக்குமெண்ட்ல உள்ள ஒரு விஷயத்துக்கு நாங்க லிங்க் கொடுக்குறோம். இப்போ டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், டிரான்ஸ்லேட் சரியா? இப்ப இப்படி ஒரு விஷயம் உண்டு. அப்படி ஒரு புக்ல இப்படி நாங்க லிங்க் கொடுக்க போறோம்னு சொன்னா இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணணும் இந்த லைனை அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுக்க போறாங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்வோம், இப்ப லிங்க்னு சொல்ற ஒரு ஆப்ஷனை இதை கொடுப்போம். இதுல பாருங்க இந்த டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள இந்த மேல என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுக்கணும். இப்ப டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னா அதே விடுவோம். இல்ல வேற ஏதாச்சும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொன்னா
அதுல கொடுப்போம் கோ டு சொல்லி கொடுத்துட்டோம். இப்ப இப்படித்தான் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். கோ டு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். இப்ப இங்க என்ன செய்யணும்னு சொன்னா அட்ரஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல லிங்கை வந்து காப்பி பண்ணி நாங்க பேஸ்ட் பண்ணணும். இப்ப இங்க நாங்க லிங்க் வந்து இன்னும் காப்பி பண்ணல. அதனால என்ன செய்வோம், இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு எங்க அந்த லிங்க் இருக்கோ அதுக்கு போகணும். இப்ப கூகுள்ல உள்ள ஒரு லிங்க் ஒன்று கொடுக்கப்படுறா, இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இதுல லிங்கை கொடுக்கப்படுறது. இந்த லிங்க்குக்கு இந்த டிரான்ஸ்லேட்டர்ன்றதுக்கு இங்க வர அந்த அதே லிங்க் அப்படி என்ன செய்வோம், காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு இது என்ன செய்வோம்னு சொன்னா எங்களோட டாக்குமெண்ட்டுக்கு வந்தோம்னா இந்த டிரான்ஸ்லேட் அப்படி இதுக்கு தான் இப்போ லிங்க் பண்ண போறோம் அப்படின்ற இந்த ஹைப்பர் லிங்கை கொடுத்துட்டு நாங்க இந்த டிரான்ஸ்லேட் அப்படின்றதுக்கு வந்து கோ டு அப்படின்னு சொல்லி காட்டணும். கோ டு அப்படின்னு இங்க விசிபிள் ஆகணும். அந்த கோ டுவை கொடுத்தா கிளிக் பண்ணா என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பேஜுக்குள்ள போகணும். இப்போ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். பாருங்க, இப்போ ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தா இங்க பாருங்க அந்த டிரான்ஸ்லேட்டுக்கு பதிலாக கோ டுன்னு சொல்லி வந்துட்டு. இப்போ இதை நாங்க கிளிக் பண்ணோம்னு சொன்னா கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் பண்ணோம்னு சொன்னா என்ன நடக்கும் பாருங்க, ஆட்டோ எங்க போகும், கூகுள் டிரான்ஸ்லேட்டருக்குள்ள வந்துடும். இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ஒரு புக் ஒன்று கிரியேட் பண்ணக்குள்ள உங்களோட புக்குற வெப்சைட் இருந்துச்சுன்னு சொன்னா ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். நீங்க என்ன செய்யலாம், அதை அட்ரஸை காப்பி பண்ணிட்டு அந்த அட்ரஸுக்கு அந்த டிஸ்பிளே பேஜ்ல இங்க டெக்ஸ்ட் டு டிஸ்பிளேல வந்து நீங்க என்னத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு இங்க அட்ரஸ்ல உங்களோட லிங்கை கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அதே லிங்க் அதே அட்ரஸுக்கு அங்க போய் சரி லேசா நீங்க என்ன செய்யலாம், ரெஃபரன்ஸோ வேற ஏதோ கொடுக்குறோண்டா கொடுத்துக்க இயலும். இதுதான் வந்து இந்த ஹைப்பர் லிங்க் செல்வோம். அடுத்த விஷயம் புக்மார்க். புக்மார்க்னு என்னன்னு சொன்னா இப்போ நாங்க ஒரு புக் ஒன்று எடுக்கிறோம். இப்போ பெரிய புக் கொண்டு வாசிட்டு இருக்கோம்னு சொன்னா என்ன செய்வோம், இடையில நாங்க ஸ்டாப் பண்ணி தான் வாசுவோம். அப்ப அதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா எது சரி ஒன்று நாங்க மார்க்குக்கு வைப்போம். ஒரு பேப்பரோ அடுத்தது எது சரி ஒன்று அந்த புக்கோட மார்க்குக்கு வைப்போம். அதைத்தான் சொல்ற புக் மார்க்னு சொல்லி. அதே வந்து புக்குக்குள்ள வச்சிருவோம். இதே நாங்க ஒரு ஆன்லைன்ல ஒரு புக் ஒன்று வாசுறோம்னு சொன்னா அதோட புக் மார்க் அதுல எப்படி புக் மார்க் வைக்கிறேன்னு சொல்லிதான் இதுல நாங்க பார்க்க போறோம். இப்ப நிறைய பேஜ் இருக்கு. இப்ப 400-500 பேஜ் இருக்கிற ஒரு புக் வந்து வாசக்குல எங்களுக்கு என்ன செய்யும், புக் மார்க் வந்து தேவைப்படும். இப்ப இங்க இந்த வீடியோ அப்படின்றத நாங்க என்ன செய்யறோம், செலக்ட் பண்ணிட்டு இந்த புக் மார்க் அப்படின்றதுல புக் மார்க் நேம் கொடுக்குறோம், வீடியோ அப்படின்னு சொல்லி. சரியா, பாருங்க வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோ இது என்ன செய்யறோம், எட் பண்ணிட்டோம். இப்ப புக் மார்க்ல பாருங்க இந்த வீடியோ அப்படின்றது ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, இப்ப நாங்க இதை எட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. அடுத்தது செகண்ட் பேஜ்ல இந்த கம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு சொல்றத வந்து நாங்க என்ன செய்யறோம், இதை வந்து ஒரு புக் மார்க்கா கொடுக்குறோம். இப்ப இதை ஒரு புக் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படின்னு சொல்றத டெலிட் பண்ணிட்டு கம்ப்ளிமெண்ட் புக் மார்க்கு நேம் வந்து நீங்க என்னன்னாலும் கொடுக்கணும், உங்களுக்கு விருப்பமான எதுனாலும் கொடுக்கணும். அங்க ஸ்பேஸை வந்து தவிர்த்து கொள்ளணும். ஸ்பேஸ் அடிச்சோம்னு சொன்னா அங்க ஒர்க் ஆகாது. சரியா, ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ண கூடாது. அப்போ கம்ப்ளிமெண்ட கொடுத்துட்டு எட் பண்றோம். அது வந்து பாருங்க புக் மார்க்ல 2 புக் மார்க் இருக்கு, ஒன்னு வீடியோ அடுத்தது கம்ப்ளிமெண்ட். இப்போ லாஸ்ட்ல உள்ள ஒன்றுக்கு போறோம். லாஸ்டா இந்த கோ டு அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அது ஒரு புக் மார்க் வைக்கிறோம். அதை வந்து கோ டுண்டே வைக்கிறோம். அதுக்கு பேர் வந்து கோ டுண்டே வைக்கிறோம். இப்ப ஒரு புக்குக்குள்ள வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா 3 மார்க் வச்சிருக்கோம், 3 இடத்துல மார்க் வச்சிருக்கோம் அப்படின்னு விளங்குறதுக்கு சொல்றோம். இப்ப நான் லாஸ்ட் பேஜ்ல இருக்கோம். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பேஜ் பார்க்கணும்.
அப்படின்னு சொன்னா இப்ப இந்த வீடியோ அப்படின்ற இடத்துக்கு போகணும். இந்த வீடியோ கொடுத்துட்டு கோ டு அப்படின்னு கொடுத்தோம்னு சொன்னா பாருங்க ஒட்டோவா இந்த வீடியோக்கு வந்து சேர்ந்துடும். இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும் இல்ல லாஸ்ட் பேஜ்ல உள்ள ஒன்றை பார்க்க போறோம்னா ஒட்டோவா அக்யூரேட்டா போகணும்னு சொன்னா இந்த கோ டு அப்படின்ற புக் மார்க் கொடுத்துட்டு கோ டு கொடுத்தோம்னு சொன்னா ஒட்டோவா இங்க கோ டு அப்படின்றதுக்கு வந்து சேர்ந்துடும். சரியா? இதுதான் வந்து புக் மார்க். இவ்வளவுதான் இந்த புக் மார்க்ல இருக்கு. இதை நீங்க தேவைன்னு சொன்னா எட் பண்ணிக்கலும், தேவை இல்லாட்டி டிலீட் பண்ணிக்க மேலும். இப்ப இது தேவையில்ல, இதுல ஒரு இந்த கோட்டுன்றது தேவையில்லண்டா டிலீட் கொடுத்தீங்கன்னா ஒட்டவா டிலீட் ஆகிடும். இல்ல ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நீங்க என்ன செய்யணும், ஓண்டா கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு டிலீட் கொடுத்துருவேன். ஓகேயா? இதுதான் வந்து புக் மார்க். அடுத்தது வந்து cross ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த cross ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி என்னச்சுன்னா இதுவும் அதே தான். இப்ப பாருங்க அதே மாதிரி தான். இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க போடுவோம். எப்படின்னு சொன்னா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி நாங்க போடுவோம். இப்ப இதுல வந்து ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகே, இப்ப இப்படி ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா cross ரெஃபரன்ஸ் கொடுக்க போறோம்னா செலக்ட் பண்ணுவோம் cross ரெஃபரன்ஸை. இதுக்குள்ள நாங்க என்ன மாதிரி cross ரெஃபரன்ஸ் கொடுக்க போறோம்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுப்போம். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் தெரியுமா, ஹெட்டிங் எல்லாம் புக் மார்க். இப்ப புக் மார்க் கொண்டு போட்டோம்னு சொன்னா இப்ப இதுக்கு முந்தி உள்ளது புக் மார்க்கை வச்சு லேசா கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, அப்பயே நாங்க புக் மார்க் ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த புக் மார்க்கை திரும்ப கிரியேட் பண்ணிட்டு செஞ்சு காட்டுறோம், உங்களுக்கு லேசா விளங்குது. ஒன்று ரெண்டு போடுமே. இப்ப நான் ஏபின்னு சொல்லி புக் மார்க் வந்து கிரியேட் பண்றேன். வந்து ஓகே, இந்த புக் மார்க் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதை வச்சு நாங்க ஒரு cross ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணுவோம். cross ரெஃபரன்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வச்சு கிரியேட் பண்ணுவோம். அதாவது cross ரெஃபரன்ஸ் என்னன்னு சொன்னா அதுவும் ஒரு புக் மார்க் செய்யற வேலையை தான் செய்வாரு அவர் தான். ஆனா இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாரு. அவரோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வருங்க பாருங்க. இப்ப ஒரு cross ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்றோம்னு சொன்னா cross ரெஃபரன்ஸ் எதை வச்சு நாங்க கிரியேட் பண்ணலும் சொன்னா பாருங்க, நம்பர் ஐட்டம்ஸ் நம்பரை வச்சு கிரியேட் பண்ணலும், ஹெட்டிங்ஸை வச்சு, புக் மார்க்கை வச்சு, ஃபுட் நோட், எண்ட் நோட், ஈக்குவேஷன் அதெல்லாம் வச்சு நாங்க ஒரு cross ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணல. இப்போ புக் மார்க்கை வச்சு நாங்க கிரியேட் பண்றோம். இன்சர்ட் ரெஃபரன்ஸ் டு அந்த புக் மார்க்ல வந்து என்ன கொடுத்தோமோ அதே டெக்ஸ்ட்டை வந்து தான் இங்கேயும் கொடுக்க போறோம். அதாவது இங்க ஹார்ட் பாருங்க ஏபிசின்னு கொடுத்ததை வச்சு நாங்க கிரியேட் பண்ண போறோம். இப்போ கொடுத்துட்டோம். ஓகே, இப்ப எங்களுக்கு தேவையானதை நாங்க கிரியேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப ஏக்கு கொடுத்துட்டோம். எப்படின்னு சொன்னா cross ரெஃபரன்ஸ்ல இந்த புக் மார்க்ல ஏ செலக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு என்ன இன்சர்ட் வந்து ஹைப்பர்லிங்க் கொடுத்துருச்சு அந்த ஏ. இதுக்கு என்னத்தை கொடுக்க போறோம்னு சொன்னா ஏட வந்து பேஜ் நம்பர் அதை கொடுக்க போறோம். ஓகேயா?
இதை வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டேபிள் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். டேபிளை கிரியேட் பண்ணிட்டு இப்போ இங்கே தான் க்ராஸ் ரெஃபரன்ஸ் கொடுப்போம் ஒரு டேபிளுக்குள்ள. அதுக்குள்ள கொடுக்கக்குள்ள தான் புக் மார்க்ல வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் ஏ வந்து டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா அடுத்ததை வந்து இன்சர்ட் பண்றதுக்கு இங்க இதை செலக்ட் பண்ணுவோம் ஒவ்வொன்றா. இப்ப இந்த வீடியோ அப்படின்றதுக்கு எது என்னத்தை ஆட் பண்ணணும், இதுக்குள்ள நாங்கள் க்ராஸ் ரெஃபரன்ஸ் வந்து இதுல பேஜ் நம்பர் வரணும் அப்படின்னு சொன்னா க்ராஸ் ரெஃபரன்ஸ்ல வந்து இந்த புக் மார்க்கு அதுக்குள்ள வந்து என்ன வரணும், பேஜ் நம்பர் இன்சர்ட் கொடுத்துட்டோம். ஓகே, அதே மாதிரி எதுக்கெல்லாம் தேவையோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டு பிக்கு வந்து இங்க டெக்ஸ்ட் வேணும். அதே மாதிரி சி ஒவ்வொன்றா கொடுக்கணும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் சி இங்க வரணும், இதுக்கும் டெக்ஸ்ட் வரணும். ஓகே, இங்க வந்து நம்பர் வரணும். ஓகே, இப்ப 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 இப்படி கொடுத்துட்டோம்னா இது புக் மார்க் செஞ்ச அதே வேலையை தான் இந்த க்ராஸ் ரெஃபரன்ஸ் செய்யும். இப்ப நீங்க வீடியோன்றத நீங்க கண்ட்ரோலோட கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபோட்டோ என்ன செய்யும், அந்த வீடியோன்ற அந்த பேஜுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போகும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்லேட் அப்படின்றதுக்கு போண்டா கண்ட்ரோலோட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒட்டோவா இங்க கூட்டிட்டு வரும். க்ராஸ் ரெஃபரன்ஸ் அதே வேலையை தான் செய்யும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு அடிக்கடி நீங்க யூஸ் பண்றதுல இங்க தேவை. இப்ப இதுல எடிட்டிங் வேலைகள் செய்ய வேண்டிய இருக்கிற யூனிட்டால வந்து நீங்க என்ன செய்யணும் தேவை அப்படின்னு சொன்னா இங்க மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்க எதுக்கு தேவையோ அது தேவையான டைம்ல வந்து முடிச்சுட்டு போனா டிலீட் பண்ணி முடிச்சதை வந்து செஞ்சிடலாம். அப்படியான டைமுக்கு இது யூஸ் ஆகும். இதை மட்டும் வச்சு போக டெக்ஸ்ட்டை வச்சு இதே நீங்க கொடுத்த அதே நம்பரை வச்சும் போகலாம். இப்ப கண்ட்ரோலோட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நம்பரை அதுவும் அங்கேயே உங்களை கூப்பிட்டு போகும். ஓகேயா, இது வந்து க்ராஸ் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம் இருக்கு இதுல ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அண்ட் பேஜ் நம்பர். இது வந்து இது மூணும் கிட்டத்தட்ட சேம் தான். ஹெடர்ன்னு சொன்னா ஒரு பேஜ்ல வந்து மேல இருக்கிறத நாங்க என்ன சொல்லுவோம், ஹெடர்ன்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க, இதை வந்து நாங்க ஹெடர்ன்னு சொல்லுவோம். இந்த ஹெடர்ல வந்து நான் உங்களுக்கு தேவையானதை எது சரி போட்டு கேளும். இப்ப நீங்க ஒரு புக் ஒன்று அடிச்சிருந்தீங்கன்னா அதுல ஆத்தர் நேம் போடணும்னு சொன்னா ஆத்தர் நேம் நீங்க போட்டுக்க கேளும். இது வந்து ராபர்ட் கியோஸ்கியோட புக்னு சொன்னா ராபர்ட் போட்டு நீங்க அவங்களோட புக்கை அப்படியே போடலும். இந்த ஹெடர்ல உங்களுக்கு தேவையானது என்னண்டாலும் போட்டு எடுத்துக்க இயலும். இது வந்து ஹெடர். அதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு ஃபுட்டர்ன்னு சொல்லி. ஹெடரும் ஃபுட்டரும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். இப்ப அதே இன்சர்ட்டுக்குள்ள ஃபுட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. நீங்க ஃபுட்டர் எடுத்தீங்கன்னா அது அப்படியே கீழே வரும். இங்க கீழே பேஜ் நம்பர், அதான் பேஜ் நம்பர் போடலும். வேற எது போட்டிருந்தாலும் நீங்க இந்த ஃபுட்டர்ல போட்டு கேளும். ஃபுட்டர்ல பிக்சர் வேணும்னாலும் நீங்க பிக்சர் ஆட் பண்ணி பிக்சரும் போட்டு கேளும். உங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான பிக்சரை நீங்க போட்டுக்க கேளும். இந்த பிக்சரை போடுறேன்னு சொன்னா எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவுக்கு. இப்போ உங்களோட ஒரு கம்பெனி ஒன்று இருக்கீங்கன்னா உங்களோட கம்பெனியில லோகோ போடுறேன்னு சொன்னா
இந்த லோகோவை சின்ன பிக்சரா எடுத்துட்டு பிஎன்ஜி ஃபார்மேட்ல எடுத்தீங்கன்னா இன்னும் லேசி உங்களுக்கு. அதுல எடுத்துட்டு நீங்க போட்டீங்கன்னா ஓட்டோவா போட்டுக்க இயலும். இது வந்து ஃபுட்டர். அடுத்தது வந்து பேஜ் நம்பர். பேஜ் நம்பர்ல வந்து நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா பேஜ் நம்பர் போடுவோம். அது என்ன மாதிரி டாப் ஆஃப் த பேஜ்ல போடுவோம், மேல போடுவோமா இல்லாட்டி பாட்டம் ஆஃப் த பேஜ் கீழே போடுவோமா, இல்லாட்டி பேஜ் மார்ஜின் அதாவது எங்கால போடணும், லெஃப்ட்லயா ரைட்லயா சென்டர்லயா அப்படின்னு சொல்லி நீங்க அரேஞ்ச் பண்ணி போட்டுக்க இயலும். அப்படி தேவையில்ல ஒன்றும் தேவையில்லான்னு சொன்னா ரிமூவ் பேஜ் நம்பர் கொடுத்தீங்கன்னா பேஜ் நம்பர் எல்லாம் ரிமூவ் ஆகிரும். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கணும். அந்த பாட்டம்ல நீங்க என்ன மாதிரி எல்லாம் போட்டுடணும், லெஃப்ட் கார்னர்ல போட போறீங்களா, சென்டர்ல போட போறீங்களா, இல்லாட்டி வேற வேற மாடல்ல போட போறீங்களா, எப்படி வேண்டாலும் நீங்க போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மாதிரி வேண்டாம் இதுல போட்டுனா எடுத்து யூஸ் பண்ணிக்க இயலும். இவ்வளவுதான் வந்து எங்களோட இதுல உள்ள விஷயங்கள், இன்சர்ட் டேப்ல உள்ள விஷயங்கள். அடுத்த விஷயம் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஃபுட்டர் அண்ட் இந்த ஹெடர்ல தேவைன்னு நீங்க க்ளோஸ் கொடுத்தீங்க, இந்த ஓட்டோவா க்ளோஸ் ஆகிடும். அடுத்த இந்த இந்த விஷயங்களை முடிச்சுட்டே போமே சேடன்டைக்குள்ள சிக்னேச்சர் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்றீங்கன்னு சொன்னா அதுல நீங்க சிக்னேச்சர் போடணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னா சிக்னேச்சர் இப்ப இங்க லாஸ்ட்ல ஒரு சிக்னேச்சர் ஒன்று போடணும், லெட்டர் ஒன்று டைப் பண்ணி முடிஞ்சு நீங்க அப்போ இப்ப என்ன செய்வோம், இந்த சிக்னேச்சர் அப்படின்றத நாங்க என்ன செய்வோம் கிளிக் பண்ணோம்னு சொன்னா சஜஸ்ட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி யார் சிக்னேச்சர் வைக்கணும். இப்ப நீங்க ஒரு மேனேஜர் அப்படி அவர் வைக்கணும்னு சொன்னா அப்ப அவரை பெஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம் சொன்னா அவரோட நேம கொடுப்போம். இப்ப எங்கடையில ஏகேடி அவர் தான் இப்ப சிக்னேச்சர் வைக்கணும், அனுரகுமார இசா நாயக்கு சரியா. இவர் இப்ப வைக்கணும், அவர் யாரு அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட். சரி பிரசிடென்ட் போட்டோம். இப்போ அவரோட மெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் மெயில் அட்ரஸை நாங்கள் கொடுப்போம், மெயில் அட்ரஸ் தேவைண்டா கொடுப்போம் இல்லாட்டி விடுவோம். இப்போ இதை நாங்கள் கிரியேட் பண்ணோம் சொன்னா பாருங்க ஓட்டவா. இப்போ ஏகேடி பிரசிடென்ட் இவர் என்னது சிக்னேச்சர் பண்ற இடம் இது. இப்போ இங்கே கொடுத்தவர் சிக்னேச்சர் பண்ணிக்குவார் ஒரு லெட்டர்ல. இப்போ லேசாக கிரியேட் பண்றது. இப்போ ஒரு லெட்டர் டைப் பண்ணிட்டு போகல அங்க என்ன செய்வோம் நாங்க டேட் கொண்டு போடணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம் டேட் அண்ட் டைம் இருக்கு. இப்ப எங்க டேட் போடணுமோ அங்க நாங்க என்ன செய்வோம் டேட் அண்ட் டைமை கொடுத்துட்டு எந்த ஃபார்மேட்ல வேணும் உங்களுக்கு டேட்டும் மந்த் மட்டும் வேணும்டா டேட் மந்த் போடணும், இல்லாட்டி எப்படி வேணுமோ டேயோட சேர்த்து போடணும்டா டேயோட சேர்த்து போடலும், அப்படி இல்லையா மந்த்து மட்டும் உங்களுக்கு டைமோட சேர்த்து வேணும்ல டைமோட சேர்த்து போடலும், அப்படி எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த அப்படி போட்டுக்கே ஏடும். ஒஃபிஷியலா நாங்க டேட் மட்டும்தான் போடுவோம். இல்லாட்டி ஆட்டோ அப்டேட் இங்க அப்டேட் ஆட்டோமேட்டிக்கல் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா அன்றைய கரண்ட் டேட் வந்து ஆட்டோவா அப்டேட் ஆகும். பாருங்க இப்படி அப்டேட் பண்ணி எடுத்துக்க இயலும். அதே மாதிரி ஒப்ஜெக்ட் அண்ட் டெக்ஸ்ட் ஒப்ஜெக்ட் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இதுல வந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட் ஒன்று உங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னா இப்ப இது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், இதுக்குள்ள நீங்க இன்னொரு டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ல உள்ள டாக்குமெண்ட் என்ன செய்யணும் அப்படி எட் பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுல உள்ள டெக்ஸ்ட் அவ்வளவு நீங்க என்ன செய்யலாம் லேசா டெக்ஸ்ட் பண்ணல இந்த டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைலுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஆட்டோவா இங்க உள்ள உங்களோட ஃபைல் எல்லாம் இங்க விசிபிள் ஆகும். இதுல நீங்க என்ன செய்ய போறீங்க தேவையான எது வேணுமோ அது எனக்கு இதுக்குள்ள உள்ள ஃபைல் இது தேவைன்னு சொன்னா இதை கொடுத்து இன்சர்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட் இங்க இப்படியே வந்துடும் சரியா. இது வந்து நீங்க தேவையான மாதிரி நீங்க எட் பண்ணி எடுத்து நான் இதெல்லாம் அங்க கிரியேட் பண்ணது அந்த அந்த இதுல கிரியேட் பண்ணது அது அப்படி ஆட்டோ என்ன செய்யுது இங்க வந்துட்டு இப்ப நான் இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருந்த கரண்ட்
அந்த டாக்குமெண்ட்ல வந்து ஹெட் ஆகிட்டு. ஓகேயா, இது வந்து ஒப்ஜெக்ட்ன்ற விஷயத்துல நாங்க பார்க்கணும். அடுத்தது வந்து ஈக்குவேஷன். இது வந்து கணக்கு வேலைகள் செய்யல எங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த சிம்போல்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. நம்ம நிறைய பார்த்துருப்போம் சிம்போல் போடுறது. நிறைய புக்குகள், சயின்ஸ் புக்குகள் எல்லாம் டைப் பண்ணக்குள்ள நிறைய எங்களுக்கு என்ன செய்யும், சிம்போல்கள் போட வேண்டி வரும். அப்போ லேசா சிம்போல் போடுறதுக்கு நீங்க பாருங்க, அந்த ஓம் சிம்போலை போட்டே தந்திருக்காங்க உங்களுக்கு. பாருங்க, என்ன சிம்போல் வேணுமோ நீங்க அந்த சிம்போலை அங்க போட்டுக்க இயலும். சரியா? அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்ன்றது நீங்க என்ன ஈக்குவேஷன், நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு நமக்கு. அந்த ஈக்குவேஷன்கள்லாம் நாங்க கிரியேட் பண்றதுக்கு, ஈக்குவேஷன் லேஸா வந்து கிரியேட் பண்றதுக்கு எங்களுக்கு காட்டும். இதுல வந்து நீங்க நெட்வொர்க் லோட் ஆகுது. ஓகேயா? ஓகே, நாங்க நிச்சயத்தை வந்து நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு இன்சர்ட் டப்போட முடிச்சுக்குவோம், டைம் சரியாயிட்டு. ஓகே, ஓகே, அப்போ நாங்க முடிச்சுக்கொள்வோமா? ஓகேயா, முடிச்சுக்கொள்வோம் நாங்க. ஓகே, சரி சார், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே சார்.